அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கோ கிளப்பை வந்து எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மெரி லைஃப்பில் போய் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யூஆர்எல்லில் போய் நீங்கள் வந்து மெரி லைஃப்னு அடிச்சுக்கோங்க. அடித்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். சரிங்களா? இதில் வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்திருக்கா யூஆர்எல் வந்திருக்கும். அதை டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா, அந்த 3 லைன்ஸை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல லாகின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, லாகின்ங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே நான் வந்து ஏற்கனவே ஃபீல்டு ஆஃபீஸர்னு போட்டுக்கனால ஃபீல்டு ஆஃபீஸர்னு வரும். சப்போஸ் உங்களை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல்டு ஆஃபீஸரை வந்து டச் பண்ணோன்னே அது வந்து க்ரீன் கலராக மாறிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, இந்த இடத்துல லாகின் சொல்லி வந்திருக்கு. கீழே பாருங்கள் டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட். உங்களுக்கு வந்து ஏற்கனவே அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். இப்போ மொபைல் நம்பரை கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டைப் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி கேட்டிருக்கா. நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கனால ஸ்டேட் கவர்மெண்ட்டை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட்னு கேட்டிருப்பாங்க. இல்லை என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல ஸ்டார் மார்க் இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பான முறையில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டேட்டுங்கிறத தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணேன் நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இருக்கான், அதை டச் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, இதை இந்த இடத்துல வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அது இருக்கும். சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிறனால நீங்கள் அதர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்க அதர்ஸ்ன்னு அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அந்த இடத்துல போய் உங்களுடைய ஸ்கூல் டைஸ் நம்பர் நம்ம ஸ்கூல் நேம் கொடுத்துருங்க. இப்போ ஹை ஸ்கூல்னால் ஹை ஸ்கூல் கொடுங்க, ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரி, இதே இது மிடில்னா மிடில், ப்ரைமரினா ப்ரைமரி கொடுத்துருங்க. சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டாக கொடுங்க. ஸ்கூலோட டைஸ் நம்பரு உங்கள் ஸ்கூல் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்கோ கிளப்புக்கு யாராவது இன்சார்ஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேமும் அவங்களோட டெசிக்னேஷன் போடுங்க. சப்போஸ் வந்து யாருமே இல்லை அப்படின்னா ஹெச்எம்மோட நேமும் டெசிக்னேஷன் போடுங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். சரிங்களா? அதை வந்து கரெக்டாக போடணும். எப்போயுமே நேம் அடிக்கிறப்ப கேப்சல்லே அடிங்க. நீங்கள் நேம் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இனிஷியல் கொடுங்க. ஒரு கேப் விட்டுட்டு லாஸ்ட்டாக இனிஷியல் கொடுங்க. அடுத்து டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ பிஜி இருந்தால் பிஜி கொடுத்துக்கோங்க, பிடி இருந்தால் பிடி கொடுத்துக்கோங்க. இதே இல்லை செகண்ட் கிரேடு அப்படின்னா செகண்ட் கிரேடு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூலோட மெயில் ஐடி தான் கொடுக்கணும். நம்முடைய ஓன் மெயில் ஐடி இதில் வந்து கொடுக்கக்கூடாது. ஸ்கூல் மெயில் ஐடி என்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் மெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து இன்வேலிடுன்னு காட்டுச்சுன்னா உங்களுடைய ஹெச்எம்மோட மெயில் ஐடி வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டு மொபைல் நம்பர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம்னா அந்த மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப்புன்னு கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் ஓடிபி ஹாஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓடிபி வந்து அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க.
இந்த வந்துருச்சா ஓடிபி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபினா வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நம்ம. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மெயில் ஐடி ஒன்ஸ்க்கு ஒரு தடவை தான் யூஸ் ஆகும். அதேமாதிரி ஒரு மொபைல் நம்பரு ஒரு தடவை தான் யூஸ் ஆகும். தப்பாக அடிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப போகாது. அப்போ வேறு மொபைல் நம்பரு வேறு மெயில் ஐடி தான் கொடுக்கணும். இப்போ ப்ரொசீட்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், மிஷன் ஆக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு கேட்டிருக்காங்களா, இல்லைன்னா ட்ரீ பிளான்டேஷன் ஃபார்மான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை ட்ரீ எடுத்திங்கன்னா இதை டச் பண்ணிக்கணும், இல்லை மிஷன்னா அதை டச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ட்ரீ பிளான்டேஷனை எங்கே பண்ணிக்கிங்க, எந்தெந்த ஏரியாவில் பண்ணிக்கிங்க, ரூரல் ஏரியாவா இல்லை டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. முனிசிபல் ஏரியா, பிளேஸு, லொக்கேஷனு, அடுத்து நேம் ஆஃப் ஆக்டிவிட்டி, நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்லோடு மொத்தம் 5 ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அந்த 5 ஃபோட்டோ நம்ம எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 2 எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை வீடியோவாக எடுத்தீங்க அப்படின்னா 3 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 45 செகண்ட் உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும், மேலே போகக்கூடாது. அது MP4 இல்லைன்னா MKVயில் இருக்க மாதிரி இருக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த வீடியோ கேப்ஷன் எத்தனை நீங்கள் மோர் தென் 200 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை எனக்கு ட்ரீ பிளான்டேஷன் வேணாம் அப்படின்னா மிஷன் ஆக்ஷன் லைஃப்னால் அதை டச் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கொஸ்டின், நேம் ஆஃப் ஈவெண்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் இமேஜ் ஆனால் 5 ஃபோட்டோ மேக்ஸிமம் வேணும். எத்தனை இமேஜுக்குள்ளே ஏற்றணுமோ அந்த இமேஜ் ஃபுல்லாகவே இதில் ஏற்றிடணும். வீடியோ எடுக்கிறதா 45 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்து இதில் ஏற்றிடணும். அவ்வளோதான். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். மேரி லைஃப் எக்கோ கிளப்புக்கு. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.